நண்பர்களே வணக்கம். கோகனட் பிளான்டேஷன் சீடிங் விட போகிறாங்க செகண்ட் டைமாக. லேண்ட் ப்ரிப்ரேஷன் இதுதாங்க. பார்ட்டிஷனுக்கு வந்து வேர்ப்பு போட்டிருக்காங்க. வேர்ப்போட சைஸு திக்னஸ் இவ்வளோ தாங்க. பாதி இடம் தான் பிளான் பண்ண போகிறோம். சீடிங்ஸ் இப்போ நான் காட்ட போகிறேன் பாருங்கள். இதுதாங்க சீடிங்ஸு. காயை வந்து தேங்காயை வந்து இப்படி தாங்க அடுக்கணும். வரிசையாக வந்து அடிக்கணுங்க. நீட்டுக்கு அடிக்கிட்டு நம்மளுக்கு எத்தனை லைன் தேவைப்படுதோ, அதாவது எவ்வளோ காய் மேக்ஸிமம் விட்றோமோ அவ்வளோ காய்க்கு வந்து முழு பாக்ஸ் போட்டுருந்தாங்க. பாக்ஸ் போட்டு இப்படி லைனாக கரெக்டான ஆர்டரில் வந்து இப்படி அடிக்கணும் வரணுங்க. நல்லா வந்து பழுத்த காய்ங்க, மெச்சூர்டான காயை தாங்க சீடிங்க்கு விடணும். பருப்போட திக்னஸும் நல்லா இருக்கணுங்க. இந்த மாதிரி நேராக அடிக்கிட்டு மம்டியில் எடுத்து மண்ணை வந்து போட்டுன்னு வரணுங்க. தேங்காயோட மேலே வந்து மெதுவாக லைட்டாக போடணுங்க. ரொம்ப ஸ்பீடாகவும் போடக்கூடாதுங்க, காய் வந்து சரிஞ்சிடுங்க. நீட்டுக்கு வரிசையாக போட்டு லைட்டாக அந்த கேப்ஸ் எல்லாம் இருக்குதுங்க, அங்கெல்லாம் மண் தள்ளின்னு வரணுங்க. இதுதான் இந்த ப்ராசஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தேங்காய் வந்து தேவைப்படுதோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான்டேஷன் பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் வந்து 3 months ஆகுங்க இது முளை வர்றதுக்கு. அதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து முளை வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக செடிங்க வருங்க. நன்றி, வணக்கம்.